வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நளினி, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 விடுதலை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு தமிழக அரசு ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு இந்த 7 பேரை விடுதலை செய்வதற்கு யாருக்கு அதிகாரம் உள்ளது என்ற வழக்கில் அளித்த தீர்ப்பிற்கு எதிராக இன்றைக்கு இந்த மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 7 விடுதலையில் தொடர்ச்சியாக சட்டமன்ற தீர்மானம், மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவது போன்ற நடவடிக்கைகளில் இறங்கி வரக்கூடிய தமிழக அரசு அரசியல் சாசன அமர்வு அளித்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்புக்கு எதிராக மறுசீராய்வு மனு செய்திருப்பது சரியான சட்ட நடைமுறையா? இதனால் இவர்களது விடுதலை சாத்தியமாகுமா? தொடர்ச்சியாக தமிழக அரசு தரப்பில் இந்த விவகாரத்தில் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசு அதன் நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக உறுதியாக இருப்பது ஏன் என பல கேள்விகள் அடுக்கடுக்காக இந்த விவகாரத்தை சுற்றி முன்வைக்கப்படுகிறது. இந்த கேள்விகளுக்கான பதில்கள் மற்றும் அலசல்களோடு இன்றைய அமர்வை நாம் வடிவமைத்திருக்கிறோம். நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு தூத்துக்குடி செல்வம், மூத்த பத்திரிகையாளர் திரு மணி, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திருமிகு வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் சென்னை அரங்கத்தில் இணைகிறார்கள். அதேபோன்று டெல்லி அரங்கத்திலிருந்து பேரறிவாளன் தரப்பு வழக்கறிஞர் திரு பிரபு நம்மோடு இணைகிறார். விவாதிக்கலாம். நான் உங்களிடமிருந்து தொடங்குறேன். வணக்கம். இதில் 2 வழக்குகள் இருக்கு. ஒன்று வரக்கூடிய ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரக்கூடிய வழக்கு. அது தமிழக அரசு மத்திய அரசுக்கு எழுதிய கடிதம் சரியா தவறா, இங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அப்படிங்கிற வழக்கு. அது ஆல்ரெடி நிலுவையில் இருக்கு. இது டிசம்பர் 2ஆம் தேதி வந்த ஒரு தீர்ப்புக்கு கிட்டத்தட்ட 7 மாதங்கள் கழித்து இன்றைக்கு ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்வதும், அரசியல் சாசன அமர்வு தெளிவாகவே அது கன்சல்டேஷன் வித் கன்கரன்ஸ்ங்கிற விஷயத்துக்கு யாருக்கு அதிகாரம் அப்படிங்கிற உத்தரவெல்லாம் சொன்ன பிறகும் ஒரு மனுவை தாக்கல் செய்வது அப்படிங்கிறது என்ன மாதிரியான நடவடிக்கை? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? மத்திய அரசாங்கம், அதாவது மாநில சட்டப்பேரவையில் சட்டமன்றம் ஒரு மாண்பு நிறைந்த உயர்ந்த அதிகாரம் மிக்க ஒரு அமைப்பு சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த 7 பேர் விடுதலைக்கு மத்திய அரசாங்கத்திற்கு ஒப்புதல் கேட்டும் கூட மத்திய அரசாங்கம் பிடிவாதமாக வேண்டுமென்று அதை மறுத்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் அந்த சுப்ரீம் கோர்ட்டும் கூட உடனே கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு மாற்றுறாங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், இந்த கன்சல்டேஷன் அது ஒரு பக்கத்தில் கன்கரன்ஸ், இது இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுலையே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த சட்டமன்றமே தீர்மானம் நிறைவேற்றி இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்கே தான் இந்த பிரிசனில் தான் இருக்காங்க 7 பேருமே. இல்லை, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர், தலைமை நீதியரசராக திரு சதாசிவம் அவர்கள் இருந்தப்போ ஒரு சரியான திசையில் இந்த வழக்கு வந்துகிட்டு இருந்தது. அவர் ஓய்வு பெறுவதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பு, இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அவர் தான் இந்த 4 பேரை, 3 பேர் ஏற்கனவே ஆயுள் தண்டனை மாற்றப்பட்டிருந்தாங்க. இந்த 4 பேருடைய தூக்கு தண்டனையும் ரத்து செய்து மாற்றி மாடிஃபை பண்ணது திரு சதாசிவம் அவர்கள் தான். அவங்களை கடைசியிலேயே இன்னொரு 1 வாரத்துக்குள்ள நாங்கள் இந்த 7 பேருடைய விடுதலை பற்றி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூரில் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. உடனே ஆத்திரப்பட்டு உடனே அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதாவது பேர் கிடைச்சிருமோன்னு சொல்லி மிக அவசரமாக திரு கருணாநிதி அவர்கள் இது சரியாக போயிட்டு இருந்தது. நல்ல இந்த வழக்கு சரியான திசையில் போய் ஒரு நியாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதை திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் தான் அவசரப்பட்டு அதெல்லாம் உடனே எடுத்தேன் கவிழ்த்தேன்லாம் நீங்கள் தீர்ப்புலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி நீதியரசர் சதாசிவத்தினுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தா ஒன்று சொல்லி அதை கெடுத்தார். நாம் இப்போ என்ன நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில், மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு நாளாந்தர அரசியல் எப்பவும் பண்ண மாட்டாங்க. எடுத்ததுக்கெல்லாம் அறிக்கை விடுறது, ஒவ்வொரு கேள்விகளுக்கு என்னுடைய கேள்வி அதுவும் இல்லை. நீங்க அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் சதாசிவம் ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி தான் நீங்க சொல்றீங்க. ஆனா அதுக்கு அடுத்து பல படிநிலைகள் போய் அரசியல் சாசன அமர்வு இதுக்கு யாரு செக்ஷன் சிஆர்பிசி 435 படி கன்சல்டேஷன் வித் கன்கரன்ஸ்னா நீங்க அனுமதி வாங்க வேண்டும், மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு இந்த வழக்கான காரணங்களையும் சொல்றாங்க. பல விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்ல வேற விஷயங்களும் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்றதை நான் மறுக்கல. ஸ்டேட் கவர்மெண்டோட ரைட்ஸ் நாங்க தலையிட மாட்டோம், அப்புறம் பல விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஒரு எண்ட் இல்லையா? இது நீங்க ரெவியூ பெட்டிஷன் போற உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால்
அது ஒரு உணர்வுபூர்வமான விடுதலை எதிர்நோக்கி காத்திருக்கவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவும்? நீங்க ஏற்கனவே இன்னொரு வழக்கு நீங்க தீர்மானம் போட்டதும் கடிதம் எழுதுனதும் சரியான தீர்ப்பு வராத ஒரு வழக்கு ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கும்போது இப்போ இந்த ரிவ்யூ பெட்டிஷன்ன்றது ஒரு கண் துடைப்பு தானே, அரசியல் காரணம் தானே சொல்ல முடியும்? நிச்சயமா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நாங்க அரசியல் காரணம் தேடணும்னு சொன்னா அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆர்டிகல் 161 கூட நாங்க பயன்படுத்திருக்க முடியும். அதுதான் என்னோட கேள்வி. 161 பயன்படுத்தி இருக்கலாமே, பயன்படுத்தாம ரிவ்யூ போறீங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நாங்க ஆர்டிகல் 161 பயன்படுத்தி இருந்தா உடனே இதுல சமூக ஆர்வலர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் மணி அவர்கள் மாதிரி உள்ள பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், இப்படிலாம் இருக்கிறவங்க எதை எடுத்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. இப்போ எப்படியாவது நாங்க ஏதாவது ஒண்ணு, ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு ஒரு பரோல்ல விட்டுறோம் வச்சுக்கோங்களேன், பரோல்ல விட்டீங்கன்னா அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற சிறைவாசிகள் எல்லாரும் நீங்க பரோல்ல விடுவீங்களான்னு கேட்பாங்க. இப்போ நாங்க மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை சர்ச்சைகள் இல்லாமல் சட்டத்திற்கு உட்பட்டு சர்ச்சைகளுக்குள்ள சிக்காம இருக்கிற சட்டப்பிரிவுகள் தான் ஏற்கனவே சர்ச்சை ஆயிடுச்சு. அப்ப சர்ச்சையாகாத சட்டப்பிரிவு அதனாலதான் நாங்க ரிவிஷனுக்கு போறோம். ஒரு முடிவு வரட்டும். இப்போது வரை சர்ச்சையாக சட்டப்பிரிவு 161, நீங்க 121 பயன்படுத்தலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரையில் எல்லா விஷயங்களையுமே அதனுடைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, சட்ட நிபுணர்கள், அவர்களோடு அந்த துறை சார்ந்த மூத்த அதிகாரிகளோடு அவங்களோட கலந்து பேசி முறையான நடவடிக்கைகளை விளம்பரம் இல்லாமல் தேவையான நேரத்தில் செய்யக்கூடியவங்க. அதனால நாங்க இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம்லாம் சொல்லிட்டு இருக்கிறதில்ல. நிச்சயமா அம்மா பாத்தீங்கன்னா யாரா அறிக்கை விட்டுட்டு இருப்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. ஆனால் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு புரட்சித் தலைவி எங்களுடைய அம்மாவினுடைய அரசு நிச்சயமா இந்த தமிழ் சமுதாயத்தின் மீது, தமிழர்களின் மீது நம்பிக்கை சொல்றீங்க. பரோல்ல விட்டா விமர்சிப்பாங்கன்னு. விமர்சிச்சா உங்கள்ட்ட பதில் இருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிறைகளும் இருக்கிற கைதிகளை விட இவர்கள் வேறுபட்டவர்களா இருக்கிறார்கள். ஏன்னா 25 ஆண்டுகள்ல ஒரு நாள் கூட பரோலுக்கு செல்ல ஒழுக்கமா இருக்காங்க, உணர்வுபூர்வமான வழக்கு இருக்கு. நீங்க அந்த ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து பரோல்ல வெளியிடலாமே. அதெல்லாம் எல்லா விஷயத்தையுமே அது அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ள ரொம்ப நீண்ட சர்ச்சைகளுக்குள்ள நாம் போக முடியாது. அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசு, அம்மாவின் அரசு என்னன்னு கேட்டா, இந்த 25 பேருடைய, நான் இன்னும் கூட கேட்டீங்கன்னா அந்த 1991 இருந்து அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு விசாரிக்கப்பட்ட முறை, அந்த விசாரணை அதிகாரிகள் ஒரு கட்டத்தில் அவர் தியாகராஜன் ஆகட்டும், அல்லது விசாரணை அதிகாரி ரகோத்தமன் ஆகட்டும், கார்த்திகேயன் ஆகட்டும், இப்படிலாம் நிறைய விஷயங்கள்ல சர்ச்சைகள்லாம் இருக்குன்னா அதுக்குள்ள போக விரும்பல. இப்ப என்ன விஷயம்னா, 25 பேரும் 7 பேருமே 25 ஆண்டு காலம் சிறை வாழ்க்கையில் மிக ஒழுக்கமா இருந்திருக்காங்க. மிக பெரிய அளவுல அதை இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையவே வீணாக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டதா இருக்கட்டும், இல்ல 2 முறை மத்திய அரசு கடிதம் யாருமே டிஸ்பியூட் பண்ணல. இல்ல இப்ப நீங்க பேசும்போது திரு கருணாநிதி இடையில கருத்து வெளியிட்டார் அப்படின்னு சொன்னீங்க. கருணாநிதி கருத்து வெளியிட்டதால் இந்த பிரச்சனை திசை மாறிச்சு இல்ல. அப்போது இருந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு உங்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஒரு சில தினங்கள்ல வழக்காடு மட்டத்துக்கு போனாங்க. இதெல்லாம் சொல்றீங்களா? இன்னொன்னு சொல்ல மாட்டீங்களா? அதாவது திருமதி பிரியங்கா காந்திய எந்த நியாயமான காரணமும் இல்லாமல் ரகசியமாக சிறைச்சாலையில், வேலூர் சிறைச்சாலைக்கு போய் அவங்க நளினியை சந்திக்கிறதுக்கு அன்றைக்கு இருந்த திமுக அரசு, திரு கருணாநிதி அரசு அன்னைக்கு இதை செஞ்சாங்க. அந்த சட்ட மீறல்கள் எல்லாம் யாராவது அதுல என்ன சட்ட மீறல் இருக்கு? ஒரு கைதியை பார்க்கணும் விருப்பப்பட்டு நான் கேக்குறது அங்க இருக்க சட்ட விதிமுறைகள் இருக்குல்ல, ஒரு கைதி விருப்பப்படாமல் நீங்க அங்க கூட்டு பார்க்க முடியாது. சிறைவாசி விரும்பல, அவங்களே நல்லே சொல்லிருக்காங்க. நல்லே சொல்லிருக்காங்க. என்னை மிரட்டி பார்க்க வைத்தார்கள். உள்ள பேசலாம். திருமணி, இதுல 2 விஷயங்கள் பேசப்படுது. 2 அரசுகளுடைய நடவடிக்கைகள், தொடர்ச்சியான நடைமுறைகளை பார்க்கிறோம். ஒன்று மாநில அரசு, மற்றொன்று மத்திய அரசு. மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்றியது, 7 பேர் விடுதலைக்காக பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுதுன்னு மாற்று கட்சியினர் கூட வரவேற்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இதன் நடவடிக்கைகளுக்குள்ள விமர்சனம் இல்லாம இல்ல. இப்ப நீங்க 161 பயன்படுத்தாம ரிவ்யூ பெட்டிஷன் ஏன் போறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவரிடமிருந்து பதில் இருக்குதானா இல்லைன்னு தான் பொருள். உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, 2-3 விஷயங்களை நம்ம இதில் பேசணும். ஒன்று பேசிக்காக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஜெயலலிதா கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் இது ஒரு பேசிக்கலி இது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன். எப்பொழுதாவது இவர்களை 161 படி விடுதலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த ஆட்சியாளர்களுக்கு வறுமையானால் அந்த முடிவு என்பது சட்டத்தின் பார்ப்பட்டதாக இருப்பதற்கு அதுவும் இருக்கலாம். பட்
பொலிட்டிக்கல் டிசிஷனாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் விடுதலை செய்யக்கூடிய இந்த 7 பேரும் வந்து சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு முன்னாள் பிரதமர், அவரை கொலை செய்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்கள், ராஜீவ்காந்தியோடு சேர்த்து 9 போலீஸ் அதிகாரிகள், மொத்தம் 15 பேர் அதில் கொல்லப்பட்டார்கள். வேர் ஆன் டியூட்டி, சர்வீஸ்ல இருந்து 9 காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள். இது எல்லாத்தையும் தான் ஸ்டேட் வந்து கவனத்தில் வச்சு இந்த விஷயத்தை பார்க்க முடியும். அதனால இதில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ரீதியான ஒரு பொலிட்டிக்கல் பிரைஸ்ன்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது ஜெயலலிதா மாதிரி ஒரு முதிர்ந்த ஒரு பல வருடங்கள் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும். இதை நம்ம பேசிக்கா முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம், இவர்கள் இந்த ரெவ்யூ பெட்டிஷன் இன்னைக்கு போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்க வந்து மகாத்மா காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட அவர் விடுதலை செஞ்சதை சொல்றாங்க. அதுல மகாராஷ்டிரா அரசாங்கம் அவரை அந்த கோபால் கோட்சே வந்து விடுதலை செய்யறாங்க. அப்ப வந்து இந்த விஷயங்கள் வந்து மகாத்மா காந்தி கொலை வழக்கு விசாரித்தது டெல்லி போலீஸ், அவனை கைதியாக இருந்தது வந்து மகாராஷ்டிரால இருந்தாங்க. அப்போ வந்து இந்த இஷ்யூஸ் வரல, யார் வந்து ரிலீஸ் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் அப்போ அந்த காலகட்டத்தில் அது வரல. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக 70 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கொஸ்டின் பண்ணல. இப்போ வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து வெல் செட்டில்டு. இதுல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஃபுல் பெட்டிஷன் நாளைக்கு தான் நமக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த 435 படி வந்து கன்கரன்ஸா கன்சல்டேஷன் ஆனும் போது 5 நீதிபதிகள் கொண்ட பிரிவு 2 ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. ஜஸ்டிஸ் இவர் வந்து கலிஃபத்துல்லா போன வாரம் அவர் ஓய்வு பெற்றார். அவர் தலைமையில் இருக்க அவர் எழுதின ஜட்ஜ்மெண்ட்டை ஜஸ்டிஸ் தத்துவும் ஜஸ்டிஸ் பினாக்கி சந்திர கோஷ் அவங்க 2 பேரும் ஆதரிக்கிறாங்க. ஜஸ்டிஸ் யூ லலித் எழுதின ஜட்ஜ்மெண்ட்டை ஜஸ்டிஸ் சப்ரே ஆதரிக்கிறார். 2 டிஃபரெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இந்த 2 டிஃபரெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல வந்து 435 படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவரா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவரான போது தத்து ஜட்ஜ்மெண்ட் வந்து முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிடுறாங்க. பட் சப்ரே இவர் லலித்தோட மைனாரிட்டி ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தடா கேசஸ்ல இருந்து இவங்க விடுதலை பண்ணப்பட்டு 302ல ஐபிசில தான் தண்டிக்கப்படுவதால பப்ளிக் ஆர்டர்ன்றதுனால வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆஸ் பர் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் படி வந்து அவங்களுக்கு வந்து மாநில அரசுக்கு அதற்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த பேராலே அந்த மைனாரிட்டி ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா, பட் இந்த கேசஸ் வந்து சிபிஐ ஹேண்டில் பண்ணதால வித் கன்கரன்ஸ் தான் பண்ண முடியும், கன்சல்டேஷன் பண்ண முடியாதுன்னு. ஸோ தேர் இஸ் அ யுனானிமஸ் ஜட்ஜ்மெண்ட். 5 நீதிபதிகளும் சேர்ந்து கொடுத்த ஒரு தீர்ப்பு. அந்த ஆர்குமெண்ட் அப்போ ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இது ஒரு லார்ஜர் இஷ்யூ, சென்ட்ரல் ஏஜென்சிஸும் சென்ட்ரல் லாஸ்லையும் ட்ரை பண்ணக்கூடிய வழக்குகள் தொடுக்கப்பட்டவங்களை நீங்க விடுதலை செய்யும் பொழுது தண்டிக்கப்பட்ட பிறகு மாநில அரசுகளுக்கு விடுவிப்பது என்பது ஏதோ இந்த ஒரு கேஸ் மட்டும் கிடையாது. இப்போ இன்கம் டாக்ஸ் கேஸ் இருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கேஸ் இருக்கு, அதிலெல்லாம் தண்டிக்கப்படுபவர்களை உச்சநீதிமன்றம் வரும் போய் அந்த ஜட்ஜ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாநில அரசு விடுதலை செய்ய முடியுமா? என்ன ஏஜென்சிஸோட கேஸும் எக்ஸாக்ட்லி. ஆமா, அதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அது, அவங்க அதை கரெக்டா சொல்லுவாங்க. பட் அவங்க வாட் ஷி சேஸ் இஸ் கரெக்ட். அப்போ வந்து முகுல் ரோத்தகி இந்த பாயிண்ட முன்வைக்கிறார், அட்டர்னி ஜெனரல் முன்வைக்கிறார். அவர் உதாரணத்தை சொல்றாரு. அதாவது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ்ல ஒரு மாநிலத்தில் அந்த சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமானவர்கள் அந்நிய செலவாணி மோசடி வழக்கில் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் அறையில் போய் அந்த தீர்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு மாநில அரசு அவர்கள் விடுதலை செய்கிறது என்றால் ஒட்டுமொத்தமாக மத்திய சர்க்காருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், அந்த சென்ட்ரல் ஏஜென்சிஸ்க்கு இருக்கக்கூடிய பவர், கேஸ் நடத்தக்கூடியது, இது எல்லாமே வந்து கிரம்பிள் ஆயிடும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் இந்த 5 நீதிபதிகளும் வந்து நீங்கள் வந்து மத்திய புலனாய்வு அமைப்புகளால் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்களை விடுவிக்கக்கூடிய அதிகாரம் என்பது மாநில அரசுகளுக்கு கிடையாது என்பது 5 நீதிபதிகளின் யோகவித்த கருத்து. இன்னைக்கு மட்டும் அதுல இல்ல நான் முடிச்சிடறேன். அதுல என்னன்னா, இப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சேன். அதாவது வந்து இப்ப இந்த கேஸ்ல நம்முடைய தமிழக அரசு போயிருக்காங்க. பட் சுப்ரீம் கோர்ட் இதை எப்படி பார்க்கும்னு கேட்டீங்கன்னா வந்து வெறும் ராஜீவ்காந்தி கேஸ், சிபிஐ, தடா அப்படி மட்டும் பார்க்காது. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் நடத்தின நாட் ஓன்லி சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ், என்ஐஏ, அது போன்ற வழக்குகளில் தண்டிக்கப்பட்டவர்களை மாநில அரசுகள் விடுதலை பண்ண முடியுமா முடியாதான்ற லார்ஜர் கொஸ்டின் வரும்பொழுது 5 நீதிபதிகளுடைய ஏகோபித்த தீர்ப்புக்கு எதிராக சாதாரணமாக ரெவ்யூ பெட்டிஷன்ல வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வாய்ப்பு. ஒரே ஒரு பாயிண்ட் சுருக்கமா சொல்றேன். ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் வந்து 30 டேஸ்க்குள்ள ஃபைல் பண்ணனும்ன்றாங்க. பட் டைம் ஃப்ரேம் இருக்கலாமா? பிரபு தான் அதை விளக்கணும். அதை எக்ஸம்ஷன் வாங்கியிருக்காங்களான்னு தெரியாது. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கலிஃபத்துல்லா போன வாரம் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. HL தத்து வந்து December 2 ரிட்டையர் ஆயிட்டாரு. அந்த 5 நீதிபதிகள்ல 2 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க, 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ இது ஃப்ரெஷ் பெஞ்சுக்கு போகணும். அவையெல்லாம் அவ்வளவு சுலபமான விஷயங்கள் கிடையாது. இது காலம் கடத்துவதுதான். 2 விஷயங்கள் இந்த மறுசீராய்வு மனுவின் மூலமாக சொல்லப்படுகிறது. ஒன்று, நேரடியாக தமிழக அரசு முயற்சி செய்கிறது அப்படிங்கிறதும், மறைமுகமாக மத்திய அரசு மௌனம் சாதிக்கிறது. மத்திய அரசு நினைத்தால் விடுதலை செய்ய முடியும் அப்படிங்கிறதும். மத்திய அரசு நினைத்தால் விடுதலை செய்ய முடியுமாங்கிறது விவாதத்துக்கு உண்டான பொருள் தான். ஆனா அந்த விமர்சனம் தொடர்ச்சியாக வைக்கப்படுது. உங்க பதில் என்ன? இல்ல, இதுல நீங்க இந்த பர்டிகுலர் வழக்கு அப்படின்னு எடுத்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, ஒரு கிரிமினல் வழக்கு, ஒரு முக்கியமான தலைவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கினுடைய தன்மை அப்படிங்கிறதையும் தாண்டி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்
அது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு விஷயமாகவும் உணர்வு ரீதியான விஷயமாகவும் மாறி கொஞ்ச நாள் ஆகுது. அது மட்டும் இல்ல, குறிப்பாக இந்த வழக்கு கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது மிக ஒரு நீண்ட பாதை. அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒரு தீர்ப்புகள் வந்திருக்கு, மாற்றங்கள் வந்திருக்கு. விசாரணை அதிகாரிகளோட மாறுபட்ட விஷயங்கள்ல முதல் கொண்டு நிறைய சேஞ்சஸ் பார்த்த ஒரு வழக்குன்னா நம்ம இந்திய நீதித்துறை வரலாற்றுல இந்த வழக்கை நம்ம உதாரணம் எடுத்துக்க முடியும். இதுல இப்போ நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கிறதுங்கிறது தமிழக அரசாங்கத்தினுடைய, அதுல மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய விஷயமாக இதை அரசியல் ரீதியாக எடுப்பதற்கு இதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்று கேட்டால், இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கும் சரி, இலங்கை பிரச்சனையும் சரி, இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது, நெருக்கமான தொடர்புடையது. அதுல எந்த அளவுக்கு அதுல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் எக்ஸப்ட் காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான ஒரு சாதகமான, ஏனென்று கேட்டால் காலம் எல்லாமே மனசுக்குள்ள என்ன வருது அப்படின்னா, தண்டனை கொடுக்கறதுன்னு சொன்னா தண்டனை கொடுத்து முடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா ஒவ்வொரு தீர்ப்பிலேயுமே காலம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டரா பிளே பண்ணிட்டே இருக்கு. நீங்க முடிவெடுக்கிறதுக்கு 10-11 வருஷம் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு, அதுக்கு பின்னால் அவங்களோட லைஃப் சென்டென்ஸா மாத்துறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே டைம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலா வந்து பிளே பண்ணிட்டு இருக்கிறதுனால, இன்னொரு பக்கம் இந்த ஒரு வழக்கினுடைய தீர்ப்பின் காரணமாக ஒட்டுமொத்தமாக அரசியல் ரீதியாகவாகட்டும் அல்லது கான்ஸ்டிடியூஷன் படியும் நீதிமன்றம் இந்த விஷயத்தை எப்படி அணுகுது. நிறைய நேரங்கள்ல நீதிமன்றங்கள் அத விமர்சனம் அப்படின்னு எந்த பார்வையில பார்க்கலான்னு கேட்டா, அரசியல் ரீதியான முடிவெடுப்பதற்கு நீதிமன்றங்கள் அனுமதிக்க கூடாது. என்ன சட்ட ரீதியா இருக்கோ, ஒரு வழக்கு சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அதை செய்ய வேண்டுமே தவிர, திருப்பி ஒரு வேற மாதிரியான ஒரு அரசியல் ரீதியான முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள். அப்படின்னா நீங்க கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டுமே வித் கன்சல்டேஷன் வித் கன்கரன்ஸ் சொல்லும்போது மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அவங்க டிக்ளேர் பண்ணி கிட்டத்தட்ட 7 மாதங்கள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 8 மாசம், டிசம்பர் 2 ஆரம்பிச்சு இப்ப 8வது மாதத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு சூழ்நிலையில மத்திய அரசு இந்த முடிவு எடுத்துடலாமே. நீங்க சொன்ன அந்த 25 ஆண்டு கால காலதாமதம் இருக்கு. இதை எடுக்கும் போது இதையே பிரசிடென்டா வைத்து பல வழக்குகள் பல மாநிலங்கள் எதிரொலிக்குங்கிற அச்சத்தின் காரணமாக பாரதிய ஜனதா அரசு முடிவெடுக்க இல்லையா? அதான் கேக்குறேன். அந்த அச்சம் மட்டும் தான் முடிவெடுக்கிறது. இதுல வந்து அச்சங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. நீங்க சகோதரர் ரொம்ப அழகா சொன்ன மாதிரி எவ்வளவு சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எவ்வளவு கேஸ், நான் ரொம்ப ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் தமிழ்நாட்டையே உலுக்குது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு படுகொலை நடக்குது. எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? எல்லாரும் உட்கார்ந்து என்ன பேசுறோம்? குற்றவாளி நிச்சயமாக தண்டனை கொடுக்கணும்னு பேசுறோம். அப்போ சிறிது காலம் கடந்ததற்கு பின்னால அந்த குற்றவாளியினுடைய பின்னணி இல்ல, அந்த குற்றவாளி எந்த வகுப்போ இல்ல வேற விதமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரும்போது, அந்த நேரத்துல அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு மாறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குது. அதனால நீங்க ஒரு குறிப்பிட்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே ஒரு தனிப்பட்ட வழக்காக, அது எவ்வளவு ஒரு லாங் ஹிஸ்டரி இருந்தாலும் அது கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்பு மற்ற வழக்குகளுக்கு பொருந்தும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நீதிமன்ற சட்டத்திற்குட்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளோடு பார்ப்பது அப்படிங்கறதா ஒரு அரசாங்கத்துக்கு பொருத்தமா இருக்கும். சுருக்கமா சொல்லுறது, அதாவது வானதி சொன்னாங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸை தவிர எல்லாருமே வந்து இதுல ஒன்னா இருக்காங்கன்னு. பிஜேபியில் அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒருமித்த கருத்து பிஜேபி இந்த விஷயத்தில் என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாடு பிஜேபியோட அதிகாரப்பூர்வ கருத்து என்னன்னு தெரியாது. பட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, டாக்டர் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் என்ன ஸ்டாண்டை சுப்ரீம் கோர்ட்ல எடுத்தாங்களோ அதே ஸ்டாண்டை அக்ஷரம் பிசகாமல் எடுத்தது நரேந்திர மோடி கவர்மெண்டோட ஸ்டாண்டு. ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். தமிழ்நாடு பிஜேபி என்ன சொல்றாங்கன்றது முக்கியம் கிடையாது. நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்றது தான் முக்கியம். இவர்கள் 2 பேரும் எடுத்த ஸ்டாண்டு ஒரே ஸ்டாண்டு தான். என்னன்னா வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸ் பண்ண கேசஸ்ல நீங்க தலையிட முடியாது. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொல்லப்பட்டது முன்னாள் பிரதமர், அவருடன் சேர்ந்து 15 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பணியில் இருந்த 9 போலீசார் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது இவர்களை விடுவிப்பது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது, ஏற்கனவே இவருடைய கருணை மனுக்கள் வந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டதால் ஏற்கனவே இவர்கள் அந்த கருணையை அனுபவித்து விட்டார்கள். ஆகவே நீங்கள் விடுதலை இதை ஒத்துக்க கூடாது, உங்களோட ஸ்டாண்டு அது தப்பு ரைட்ன்றது வேற ஆர்குமெண்ட். ஆகவே இதுல பிஜேபி காங்கிரஸ் 2 பேருக்கும் ஒரே ஸ்டாண்டு தான். இந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கும்போது எந்த அடிப்படையில் இந்த நம்பிக்கை சீராய்மனு போகுதுங்கிற கேள்வி இருக்கு. நம்ம பிரபு கிட்ட பேசிட்டு வரலாம். திரு பிரபு, இப்ப இந்த விவாதத்துல இவர்கள் குறிப்பிட்டது போன்றே
மத்திய அரசின் நிலைப்பாடு என்பது இது ஒரு பர்டிகுலர் கேஸா, ஒரு ஸ்பெசிபிக் கேஸா பார்க்க முடியாது. ஏனால் இது எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை அடுத்து வரக்கூடிய வழக்குகளுக்கு முன்னுதாரணமாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வழக்கிலும் நம்ம எதிர்க்கும்போது எச்சரிக்கையாக இதை கையாள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எச்சரிக்கையாக கையாளும் போது நிச்சயம் காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இப்படி மத்திய அரசு இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் போது அரசியல் சாசன அமர்வுக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்வது என்ன முறையான நடவடிக்கையாக அமையும்? இந்த விடுதலைக்கு இது எந்த அளவுக்கு உதவும் நம்புறீங்க? இல்லை, எப்படின்னா இந்த ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைலிங் இன்னைக்கு நடந்த டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த மார்ச் 2016 அவங்க ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. அதில் அவங்க தெளிவாக போடுறாங்க, இந்த மாதிரி 2014 February 19 நாங்கள் அனுப்பிச்ச கம்யூனிகேஷனில் 3 days கன்சிடர் பண்ணுங்கன்னு நாங்கள் கேட்டோம். இப்போ சப்சிக்வெண்ட்டாக அது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட்டில் இந்த தேதியில் December 2, 2015 வந்த ஜட்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அதுக்காக கன்கரன்ஸ் கேட்குறோம் அப்படின்னு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. இது என்னென்னா அந்த அதுக்கப்புறம் இந்த ஆஸ்பெக்டை யாரும் சொல்லாதனால சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு நடந்த ரெவ்யூ பெட்டிஷன், இன்னைக்கு ஃபைல் பண்ண ரெவ்யூ பெட்டிஷனோட பேசிஸ் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மணி சார் சொல்லியிருக்காரு, அவங்க 3 பேருமே டிஃப்ரெண்ட் வியூஸ் சொல்லியிருக்காங்க. இந்த பேசிஸ் எப்படி உருவாகுதுன்னா, இப்போ இது ஒரு ஃபெடரல் செட்டப்பில் இருக்கிற ஒரு டெலிகேட்டிவ் இன்ஸ்டிடியூஷனாக தான் இந்த நாடு இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், ஒரு இதுக்கும் ஒரு பவர், ஒரு செட்டப்புக்கும் ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. ஜுடிஷியரிக்கு, எக்ஸிக்யூட்டிவ்க்கு, எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸஸ் ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் பார்க்கும், ஜுடிஷியல் ப்ராசஸஸ் ஜுடிஷியரி பார்க்கும், வேறு லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸை அசம்பிளியும் பார்லிமெண்ட்டும் பார்க்கும். இதெல்லாம் கிளியராக கான்ஸ்டியூஷனல் செட்டப்பில் இருக்குது. இந்த பேசிஸில் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ப்ரீ இண்டிபெண்டன்ஸோட அதாவது இது நாங்கள் ஆர்குமெண்ட்ஸ்லேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தது. அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனல் டிபேட்ஸில் முழுக்க இதை தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பவர்ஸ் எப்படி இருக்கணும், யார் யாருக்கு என்னென்ன பவர் கொடுக்கணும், டிஃபென்ஸு, ஃபினான்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரயில்வேஸு, இந்த ஆஸ்பெக்ட்லாம், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாம் யூனியன்ட்டு இருக்கிறதா சரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாரு. அது போக மற்றதெல்லாம் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஆர்பிட்ரரி பவர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த இதே ஃப்ரேம் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக தான் 1973 சிஆர்பிசி எனாக்ட் ஆகுது. அந்த பழைய ஓல்டு சிஆர்பிசி இவங்க இந்த கான்ஸ்டியூஷனல் பவர்ஸை, ஸ்டேட்டுக்கு கொடுக்கப்பட்ட பவர்ஸை வச்சு தான் உருவாக்குறாங்க. இதில் முக்கியமாக என்னென்னா 3 செக்ஷன் இருக்குது, 2 செக்ஷன் இருக்குது. எப்படின்னா 434, 435 இதுதான் இந்த சிபிஐ கேசஸ் அப்படின்ற ஆஸ்பெக்டை ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள். அதில் 435(1)(1)A தான் கன்சல்டேஷனை பற்றி பேசுது. அதில் தான், ஏன்னா சிபிஐ என்கொயரி பண்ண கேஸில் இது வெர்பலாக என்ன ஆக்டில் இருக்கோ அதை நான் பேசுகிறேன், என்ன சட்டம் சொல்லுதோ அதை சொல்கிறேன். அதில் என்ன சொல்லுதுன்னா, கன்சல்டேஷன் பண்ணணும் மத்திய அரசு, ஏன்னா மத்திய அரசு தான் புலனாய்வு அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்து 435(2)ல் தெளிவாக சொல்கிறாங்க, நோ பவர்ஸ். எந்த மாதிரி இதுக்குன்னா, மத்திய அரசு இயற்றப்பட்ட குற்றங்கள் இருக்குல்ல, ஆர்ம்ஸ் ஆக்டு, இந்த மாதிரி ஸ்டாம்ப் ஆக்டு, ஃபாரினர்ஸ் ஆக்டு, பாஸ்போர்ட் ஆக்டு, இதில் அஃபென்ஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு நோ ரெமிஷன், அதுக்கு உங்களுக்கு பவர்ஸே கிடையாது ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லிடுது. இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ட், ஒரு செக்ஷன் இருக்குது 434, அதில் கன்கரண்ட்ன்ற வார்த்தையை கொடுக்குறாங்க. டெத் பெனால்டி கேசஸில் ரெமிஷனுக்கு கன்கரன்ஸ் வாங்காமல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் எதுக்கு கன்கரன்ஸ் கொடுக்குறாங்க, செகண்ட் செக்ஷனில் எதுக்கு கன்சல்டேஷன் அதை மாற்றிருக்காங்கன்ற புரிதலை டிபேட் நடக்குது. ஆகஸ்ட் 22 23 1949 அது பார்லிமெண்டரி டிபேட்டு, அதை நாங்கள் ஆர்கியூ பண்ணுறோம். அதில் டிஃபரன்ஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதில் கன்கரன்ஸ், ஏன்னா அது டெத் பெனால்டி கேசஸுக்கு அவங்களோட கன்சென்ட் வாங்கணும், கன்கரன்ஸ் வாங்கணும் மத்திய அரசுகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது சப்சிக்வெண்ட்டாக கன்சல்டேஷன் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்பிரேஷனை இந்த ஜட்மெண்ட் மாற்றி சொல்லுதுன்றதுனால தான் தமிழக அரசு இன்னைக்கு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பேசிஸ் ஏதோ ஒரு மேம்போக்காக தமிழக அரசு நான் பண்ணலை. இது கோர்ட்டில் ஆர்குமெண்ட்ஸில் இந்த 5 ஜட்ஜஸ் சொன்ன அந்த ஜட்மெண்ட் ஓகே ஃபைன், அது இருக்கு, அதை ரிவ்யூ பண்ணணும்னு கேட்கறது தமிழக அரசோட ஒரு ரைட்டு. அதை அவங்க மூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சார் சொன்ன மாதிரி டிலே கண்டோன் பண்ணணும், அந்த ப்ராசஸ்லாம் இருக்கு.
நீங்க சொல்றது வந்து புரிதல் என்பது இதை வந்து எல்லா ஏற்கனவே வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னது போன்று ஒரு நிதி மோசடி வழக்குகளுக்கோ இல்ல பிற வழக்குகளுக்கோ பிரசிடென்ட் எடுத்துக்கொள்ள முடியாது, இதற்கென்று பிரத்யேகமான சட்ட வழிமுறைகள் இருக்குன்னு நீங்க சிஆர்பிசி 435 குறிப்பிடுறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம், அதற்கான விளக்கத்தையும் அவர்களிடம் பெறலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். வானதி சீனிவாசன், இடைவேளைக்கு முன்பு திரு மணி அவர்களும் பிரபு அவர்களும் 2 விஷயங்களை குறிப்பிடுறாங்க. மணி அவர்கள் குறிப்பிட்டது ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள், மத்திய அரசு அரசியல் விதந்த முடிவு எடுக்க முடியாதுன்னு. ஆனால் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சட்ட ரீதியாக இருக்கு அப்படின்னு செக்ஷன் 435 கோட் பண்ணி பிரபு சொல்றாரு. இதில் மத்திய அரசு இது போன்ற வாய்ப்புகள் இருந்தும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமல் வேறொரு நிலைப்பாட்டில் இருப்பதற்கு என்ன காரணம்? இதுல சகோதரர் மணி சொன்னாரு இந்த மாதிரி தமிழ்நாடு பிஜேபியோட ஸ்டாண்டு அப்படின்னு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எங்களோட மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை, ஹோம் மினிஸ்ட்ரி இதை ரொம்ப மனிதாபிமானத்தோட அணுகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ்லேயும் பிஜேபி தன்னோட ஸ்டாண்டை இவங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை இதை ஒரு மற்ற குற்ற வழக்குகளை மாதிரி இல்லாமல் இதை வேறு விதத்துலேயும் அணுகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு குறிப்பாக நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து ஒரு லீகல் ஆஸ்பெக்டில் கேசஸ் நடக்கும்போது, நாட் ஆஃப் அ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், பொலிட்டிக்கலாக ஒரு அரசியல் கட்சி அரசியல் ரீதியாக சில விஷயங்களை முன்னாடி எடுத்த கவர்மெண்ட்ல இருந்து அப்படியே யூ டர்ன் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அது எந்தெந்த பாலிசி அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட சட்ட கேள்விகள் அப்படின்னு வரும்போது முன்னாலே இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அரசாங்கம் அப்படிங்கறதால நாங்க இதை மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் சொல்ல முடியாது. நிறைய நேரங்கள்ல அது மிகப்பெரிய வேறு விதமான சிக்கல்களை உருவாக்கி விடும் அப்படிங்கறதால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இந்த விஷயத்தை மத்திய அரசாங்கம் அணுகி கொண்டிருக்கிறது. அதனால இது பொலிட்டிக்கல் டெசிஷன் எடுக்கிறதுக்கான பொலிட்டிக்கல் வழக்கு இல்லை. ரெண்டாவது, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு குறிப்பாக இந்த 7 பேர் தண்டனை விஷயத்துல இதுல அதிகமான ஒரு கருணையோட நம்ம இதை ஒரு வேறு விதமான வழக்காக பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருக்கும். ஆனால் அதே சமயம் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு நீதிமன்றங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, இந்த வழக்கினால் மற்ற வழக்குகள் பாதிக்கப்படக்கூடிய சூழல், இதையெல்லாம் அணுகுவது அப்படிங்கிறதுல மத்திய அரசு தீவிரமாக இருக்கும்போது ஒரு பிரஷர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்க சொல்ற மாதிரி மத்திய அரசாங்கம் மௌனம் அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் தன்னோட நிலைப்பாட்டையும் கோர்ட்ல வந்து டிலே ஆகாம அந்த ப்ராசஸ்ல ஹெல்ப் பண்றதையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா திரும்பியும் நீதிமன்றத்திற்குள்ளாக ஏதோ ஒரு நூலை பிடிச்சிட்டு இந்த வழக்குகள் அப்படியே போயிட்டு இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமா அப்படியே அந்த வழக்கு எடுத்து மத்திய அரசாங்கம் தீர்க்கும் அப்படிங்கிற சூழல் இன்னைக்கு இல்ல. திரு பிரபு, ஒட்டுமொத்தமாக ஒரு இதில் தீர்க்க முடியாத ஒரு வழக்கு அப்படிதான் மத்திய அரசு எச்சரிக்கையோடு அணுகுதுன்னு வானதி சீனிவாசன் சொல்றாங்க. அந்த எச்சரிக்கைங்கிற ஒற்றை வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய அர்த்தமும் அதற்கு பின்பு ஒரு மிக தீவிரமான நடவடிக்கைகளும் இருப்பதை என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த எச்சரிக்கை இந்த வழக்கு குறிப்பாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசு கடிதம் எழுதி எதிர்த்து போடப்பட்ட முந்தைய காங்கிரஸ் அரசில் போடப்பட்ட வழக்கு தான் அது விசாரணைக்கு வர இருக்கிறது. அந்த வழக்கில் மத்திய அரசு நிலைப்பாட்டு என்ன என தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த ரெவியூ பெட்டிஷன் போவது என்பது இந்த பேரலான நடவடிக்கைகளை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நீங்கள் இதை நான் அதை தான் சொல்ல வந்தேன். எப்படின்னா, இந்த கேஸை 2 எபிசோடாக நீங்கள் பிரிக்கணும்னு நினைக்கிறேன். நம்பர் 1, தமிழக அரசு பிப்ரவரி 19, 2014 எடுத்த டிசிஷனை ஒரு கம்யூனிகேஷன் அனுப்புகிறாங்க. அந்த கம்யூனிகேஷனை குவாஷ் பண்ண சொல்லி, அந்த கம்யூனிகேஷனை நிராகரிக்க சொல்லி, செட்டசைட் பண்ண சொல்லி மத்திய அரசு ஆர்டிகல் 32ல் இது வந்து எங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்குதுன்னு போட்ட கேஸில் அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு தனி லிட்டிகேஷன். அந்த கேஸில் ஒரு 7 கொஸ்டின்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க லார்ஜர் பெஞ்சுக்கு. 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து இதை செட்டில் பண்ணணும்னு. அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் தான் டிசம்பர் 2015 வந்தது. அதனால நாங்கள் எங்களோட ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா, 19 பிப்ரவரி 2014 எடுக்கப்பட்ட டிசிஷன், அந்த கம்யூனிகேஷனை செட்டசைட் பண்ணணும்னு சொன்ன அந்த பெட்டிஷன் இன்ஃப்ரக்சர்ஸ் ஆயிருச்சு. என்னையில இருந்துன்னா 2 மார்ச் 2016 இந்த வருஷம் கன்கரன்ஸ் கொடுங்க அப்படின்னு மத்திய அரசு அணுகுன அந்த செகண்ட் லெட்டர் மூலியமா ஆப்வியஸா அந்த இதுக்கு முந்தைய லெட்டர் இன்ஃப்ரக்சர்ஸ் ஆயிருச்சு. அதனால இந்த பெண்டிங் லிட்டிகேஷன், இந்த 1 ஆகஸ்ட் வர வேண்டிய கேஸோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்ன அவுட்கம் இருக்கணும்னா எதுவுமே கிடையாதுன்னு தான் எங்களோட ஆர்குமெண்ட்ஸை. அதனால இந்த மறுசீராய்வு ரெவ்யூ பெட்டிஷன் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா,
அந்த 7 கொஸ்டின்ஸ் கேளுங்க, அந்த 7 கொஸ்டின்ஸ் வந்து அகாடமிக் கொஸ்டின்ஸ். இன்னி ஃபியூச்சர்ல எப்படி நீங்க அணுகணும் அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ்க்கான பதில்களை அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. அதுல எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தமிழக அரசு போட்டிருக்க கேஸ் தான் இந்த ரெவ்யூ பெட்டிஷன். இல்ல நீங்க சொல்ற விஷயங்களை 2 எபிசோடா எங்களோட இல்ல பிரபு, நீங்க சொல்ற விஷயத்தை 2 எபிசோடா பிரித்து பார்ப்பதற்கு என்னால முடிகிறது. ஆனா என்னுடைய கேள்வி, இந்த 2 எபிசோடுக்குள்ளயும் சிமிலரா பொருத்தக்கூடிய ஒரு ஒற்றுமையாக என்ன இருக்கிறதுனா, மாநில மத்திய அரசுகளில் யாருக்கு உரிமை அப்படிங்கிற விஷயம் பொருத்தி பார்க்கப்படுற ஒரு நிகழ்வாக தான் இந்த இடத்துல இருக்கு. அந்த பாயிண்ட் தான் அங்க வந்து நிக்குது. மீண்டும் டிபேட் அதை சுத்தி தானே வரப்போகுது. உங்க ரிவ்யூ பெட்டிஷன்ல நீங்க போட்டிருக்கிறதும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரக்கூடிய கேஸும் நீங்க சொன்ன மாதிரி முந்தைய லெட்டர் வந்து, அதாவது முன்னாடி எழுதின லெட்டர் வந்து மார்ச் லெட்டரோட இதாகும் போது அதுவே தானாக காலாவதி ஆகிறது அப்படிங்கறது என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா அந்த கேள்வி மீண்டும் மீண்டும் இருப்பது யாருக்கு அதிகாரம் அப்படிங்கறதான. யாருக்கு அதிகாரம்ன்றது தெளிவான பிறகுதானே ஏன் வழங்கவில்லைங்கிற கேள்வியை நம்ம நோக்கி கேட்க முடியும், மத்திய அரசை நோக்கி. ஆமா ஆமா, அதுல இருந்து மாற்றமும் இல்ல. எதுக்குன்னா இவங்க ஒரு பிரசிடென்ட் ஆயிரும், இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும் அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு ப்ரொபகண்டா இங்க வைக்கப்படுது. ஏன்னா இதே மாதிரி யூனிக் கேஸ், இதே எங்களுடைய வழக்குல என்னென்ன தன்மை இருக்கோ, ஸ்பெஷல் ஆக்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எனாக்ட் பண்ண ஆக்ட்ல கன்விக்ஷன் ஆனது, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன், தடா கோர்ட்டோட இன்வெஸ்டிகேஷன், இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் உள்ள சஞ்சய் தத்தோட கேஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட் 2 டிசம்பர் 2015 வர்ற ஜட்ஜ்மெண்ட்டை துளி கூட மதிக்காம மகாராஷ்டிரா மாநில அரசு 26 பிப்ரவரி அவரை ரிலீஸ் பண்றாங்க. அந்த ரிலீஸுக்கான எந்த விதமான இப்ப இருக்க அந்த பிரசிடென்ட்னு சொல்லப்படுற முன்னுதாரணம் எதுவுமே கிடையாது. அதை மத்திய அரசு ஏத்துக்குது, மத்திய அரசு அவங்கள வரவேற்குது. எப்படி ஒரே யூனிக் கேஸ், ஒரே தன்மையுடைய இன்னொரு கேஸ்ல மாநில அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கு அப்படின்னு மாநில அரசாங்கம் ஒரு டிசிஷன் எடுக்குது, மத்திய அரசாங்கம் அதை வேடிக்கை பார்க்குது. இந்த வழக்குல இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும் அப்படின்னு பதட்டப்படுறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? ஏன்னா எல்லா நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு அரசியல் காரணம் இருக்கு. பிரபு குறிப்பிடுற அந்த ஒரு விஷயத்து தொடர்பாக பேரறிவாளன் ஏற்கனவே ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல எழுதி கேட்டார், சஞ்சய் தத் எந்த அடிப்படையில் விடுதலை. ஆனால் அவருக்கு பதில் வந்து முறையாக வழங்கப்படவில்லை, அது தள்ளுபடி எல்லாம் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பு பிரசிடென்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா பல பிரசிடென்ட்ஸ் இங்க உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த அட்வான்டேஜை ஏன் எடுக்கக்கூடாது? இல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப நம்ம தவறு கவனத்தில் எடுக்க மறுக்கிற ஒரு விஷயம், இது வெறும் சிபிஐ கேஸ், தடா கேஸ் மட்டும் கிடையாது. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ்னு போது அது சிபிஐயோட மட்டும் கிடையாது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், திரும்ப திரும்ப சொல்றேன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், என்ஐஏ, இதெல்லாம் இருக்குது. ஆகவே இதுல வந்து நீங்க வந்து மாநில அரசாங்கம் நினைத்த உடனேயே அல்லது கன்கரன்ஸ் இல்லாம நீங்க ஒண்ணு கேட்கறீங்க, நீங்க கேட்கும் பொழுது அவங்க கன்கரன்ஸ் கொடுக்கலன்னா நீங்க விடுதலை பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்றதான் சிங்கிள் கொஸ்டின். அதில் நீ பண்ண முடியாதுன்னு 5 ஜட்ஜ் பெஞ்ச் யுனானிமஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ நீங்க ரெவியூக்கு போறீங்க. ரெவியூக்கு போகும்போது அது எப்போ லிஸ்ட் ஆக போகுது, எப்போ இந்த கொஸ்டின்ஸ் வரப்போகுது, இதுக்கு எந்த டைம் ஃப்ரேமும் உங்களுக்கு கிடையாது. ஆகவே இது நான் எப்படி இதை பாக்குறேன்னா, இது ரெவியூ பெட்டிஷனோட நிக்காது. அஸ்யூமிங் தட் ரெவியூ பெட்டிஷன் நீங்க வந்து 6 மாசத்துல 1 வருஷத்துல டிஸ்போஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடலாம். கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டீங்கன்னா அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 161ல இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பவர் இருக்கு பாருங்க, அதை எக்ஸசைஸ் பண்றதுக்கு இவர்கள் கூடிய வரைக்கும் தள்ளி போடுறாங்க. இப்போ 161 இவங்க எக்ஸசைஸ் பண்ண முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா. மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு, ஒரு கேஸுக்கு 2 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. நீங்க வந்து ஸ்பிரிட் ஆஃப் த லா வாங்க, நீங்க வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து 5 ஜட்ஜஸ்மே ஒரு பாயிண்ட்ல யுனானிமஸா இருக்காங்க. அதாவது வந்து 161, 72, 32 இது மூணுலயுமே வந்து இந்த ரெமிஷன் பவர்ஸ் இந்த 3 பேருக்கு இருக்கிறதுல நாங்க தலையிடலன்ட்டாங்க. ஆனா அதை வந்து நீங்க வந்து பெண்டிங்ல இருக்கும்போது ஜெனரலி பண்ண மாட்டாங்க. ஆகவே இந்த 161 வந்து எப்ப மாநில அரசாங்கத்தால் பண்ண முடியும் என்றால், உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு ஒரு விதத்திலோ மற்றொரு விதத்திலோ முடிவுக்கு வரணும். இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரக்கூடிய கேஸ் பைசல் ஆயிடுது, டிஸ்மிஸ் ஆயிடுது, அல்லது ரெவியூ பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 161 தவிர வேற எந்த ஆப்ஷனும் மாநில அரசுக்கு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நிலை வருவதை மாநில அரசு விரும்பவில்லை. ஆகவே இந்த மாதிரி வந்து பெட்டிஷன்ஸ் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போடுவது என்பது ஒரு விதத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை 161ல இருந்து நீங்க வந்து ஸ்பிரிட் ஆஃப் லா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பார்க்கும்போது, நீங்க என்னதான் லெஜிஸ்லேச்சர் சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்றங்களுக்கு பவர் இருந்தாலும் அந்த எல்லைக்குள்ள போக முடியாது. அது போவது என்பது ஆபத்தானதுன்றது அனைத்து அரசியல் கட்சிகளும் முதலமைச்சர்களாக இருந்தவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அப்படி அறிந்திருந்தும் நீங்க இதை தாக்கல் செய்வது என்பது தள்ளி போடுவதுங்கிறது ரொம்ப ஆப்வியஸா புரிந்து கொள்ற விஷயம் தானே. ஒரு விஷயம் சார், நீங்க ஒரு அரசு வந்து மிக கவனமாக ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பிரபு. இல்ல என்னன்னா இதுல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து இது மாதிரி தமிழக அரசு ஏன் இந்த முடிவு எடுக்கல
அப்படின்றதுக்கு பல்வேறு அரசியல் காரணங்கள் சொல்லப்படுது. இது அரசியல் லாபத்துக்காக செய்யப்பட்ட ஒரு நகர்வு அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இதுல வந்து இன்டென்ஷனலா அவங்களுக்கு விடணும்னு என்ன இல்லை, இது ஒரு நாடகம்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு ஆஸ்பெக்டையும் தாண்டி இன்னொரு நாங்க டெக்னிக்கலா இதுல பாக்குற விஷயத்த ஒரே ஒரு இதை மட்டும் மணி சாருக்காக கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கம்யூட்டேஷன் ஆர்டர், இவங்களுடைய தூக்கை ஆயிலா கம்யூட் பண்ற ஆர்டர்ல பேரா 32ல ரொம்ப தெளிவா அவர் வந்து சிஆர்பிசியை கோட் பண்றாரு. ஜஸ்டிஸ் சதாசிவமோட ஜட்மெண்ட்ல அவர் வந்து பேரா 32ல அதை கோட் பண்றாரு. அந்த கொட்டேஷனை தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்ல எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஏன் 161 அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. ஏன்னா இது வந்து இது ஆர்குமெண்ட்ஸ்லேயும் வந்தது. இந்த டிஸ்கஷன் நம்ம இப்போ இவர் ரேஸ் பண்ற கொஸ்டின் வந்து ஜட்ஜஸ் கேட்டாங்க, ஏன் நீ வேணும்னா 161 பண்ணிருக்கலாமேன்னு. அப்போ இவங்களோட ரிப்ளை என்னன்னா, கான்ஸ்டியூஷனல் ரைட் எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது, எனக்கு கான்ஸ்டியூஷனல் ரைட் இருக்குன்னு நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்க, ஓகே, என்னோட ஸ்டாட்யூட்டரி ரைட் என்ன பண்றீங்க, அதை எடுத்துருவீங்களா அப்படின்னா? அப்படி கூடாதுன்றதான் இவங்களோட ஆர்குமெண்ட்ஸ். 161ன்றது கான்ஸ்டியூஷனல் ரைட். அது வந்து முழுக்க கேபினெட் கொடுக்கப்பட்ட பவர். மாநில அரசாங்கம் எந்த நேரத்திலும் எக்ஸாஸ்ட் பண்ணலாம். அதை வந்து அன்டச்சபிள், சேஞ்சபிள், அதை மாற்றவே முடியாது. அதில் யாரும் இன்டர்ஃபியரும் பண்ண முடியாதுன்றது தெரியும். பட் இந்த ஜட்மெண்ட்ல, இந்த கம்யூட்டேஷன் ஆர்டர்ல இவங்களுடைய ஆயிலை தூக்க ஆயிலா கம்யூட் பண்ணும்போது, தண்டனை குறைப்பு செய்யும் போது அந்த ஜட்ஜு ரெஃபர் பண்ணது வந்து சிஆர்பிசியை. அதனால அவங்க சிஆர்பிசியை ஃபாலோ பண்றாங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இப்ப ஒரு மாநில அரசாங்கமா, இது வந்து ஒரு ஸ்டேட் சென்ட்ரல் இஷ்யூவாவே நம்ம பேசுவோமே, ஒரு மாநில அரசாங்கமா தே வாண்ட் டு கிவ் அப் சிஆர்பிசி. ஓகே விடுங்க, நீங்க இதை வச்சுக்கோங்க, நாங்க 161 மட்டும் வச்சுக்கணும்னு ஏன் சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கணும்? ஏன்னா இது ஒரு ஃபெடரல் செட்டப். நம்ம வந்து கூட்டாட்சி தத்துவத்தை நம்பிதானே இந்த நாட்டில் இருக்கோம். கான்ஸ்டியூஷனல் கொடுத்த ரைட்டு ஓகே, ஸ்டாட்யூட்டரி ரைட்டு தேவையில்லைன்னு ஏன் ஒரு ஸ்டேட் சொல்லும்? இது வந்து நீங்க அதாவது இப்படி 161 அவாய்ட் பண்றதுக்காக இவங்க பண்றாங்கன்றது ஒரு அலிகேஷன். இல்லன்னா அது ஒரு வியூ. ஒரு பகுதியில் அது சரியான ஆர்குமெண்டா தான் திரு பிரபு, அதை நான் ஒரு பகுதியில் ஒரு சரியான ஆர்குமெண்டா தான் நான் பாக்குறேன். அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமையை பயன்படுத்தும் போது குற்றவியல் நடைமுறை சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமையை நான் ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்பது நியாயமான கேள்விதான். அப்ப அந்த நியாயமான கேள்வியை மாநில அரசு வைக்கிறது என்றால் பந்து நேரடியாக மத்திய அரசின் தரப்புக்கு தள்ளப்படுகிறது தான பொருள். நான் மத்திய அரசு பர்மிஷன் கேட்டேன், மத்திய அரசு பர்மிஷன் கொடுத்தா ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு மத்திய அரசு தனது பொறுப்புகளை மாற்றி இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல, அதுதான் என்னன்னா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவர்கிட்ட கேட்டீங்க ஏன் இந்த 7 months டிலேன்னு. அதுக்கு முன்னாடி இன்னொரு 4 monthsல வந்து ஒரு 4 monthsல வந்து மார்ச்ல வந்து ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த கம்யூனிகேஷனுக்கு ரிப்ளை இல்லை. இப்போ என்னன்னா, இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸா, ஒரு டிபேட் நடக்கணுமா, டிஸ்கஷன் நடக்கணுமா வேண்டாமா அப்படின்றத டிசிஷன் எடுக்கணும். இந்த டிசிஷனுக்கு இந்த டைம் பீரியட் எடுத்திருக்கலாம். ஏன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்ல முடியும். பட் ஆனா இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரெவ்யூன்னு போற விஷயம் வந்து, இது வந்து தமிழ்நாடுக்கும் இந்த 7 பேர் சம்பந்தப்பட்ட இஷ்யூ கிடையாது. அவங்க ரெவ்யூ போறது, ஏன்னா அதுல இவங்க எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் என்னன்னா, அதாவது மத்திய அரசுக்கு கொடுக்கப்படுற பவர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த ஜட்மெண்ட்ல எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, ஒரு புல் இந்த சைனா ஷாப், ஒரு சைனா ஷாப்ல ஒரு காலை போனா என்னாலும் செய்யலாம், அந்த அளவுக்கு கொடுத்தால் கூட தவறு இல்லை. எதுக்குன்னா ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வந்து பேசிக்கா கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸையே ஆட்டி பார்க்குற ஒரு விஷயம். அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் எல்லாம் ஒரு ரெவியூல சரி பண்ண முடியும் அப்படின்னு தமிழக அரசு நம்புது. அதுக்காக தமிழக அரசு ட்ரை பண்றாங்க. இது எல்லாமே ஆர்குமெண்ட்ஸ்ல இருந்த விஷயங்கள் தான், புதுசா இல்ல. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம், இந்த காந்தியோட படுகொலை, ஒரே நிமிஷம் காந்தியோட படுகொலை பத்தி பேசுறது இருக்குல்ல, அந்த பாயிண்ட் எதுக்குன்னா, அது வந்து அப்ப யாருமே சேலஞ்ச் பண்றதுக்கு இல்ல அப்படின்ற ஆஸ்பெக்ட் இல்ல. மகாத்மா காந்தியை கொலை செய்த ஒரு குற்றவாளி தன்னை விடுதலை செய்யணும்னு கோர்ட் அணுகிறாரு. அந்த குற்றவாளிகிட்ட கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, உன்னை விடுவிக்கணும், விடுவிக்க கூடாது. அப்பயும் மாநில அரசாங்கம் வந்து விடுவிக்க கூடாது, விடுவிக்கணும் அப்படின்ற டிஸ்கஷனுக்குள்ள போறாங்க. அந்த ஜட்மெண்ட்ல இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, we won't close the doors. நாங்க பீயிங் ஜுடிஷியல் ஸ்பேஸ்ல நாங்க அவரோட டோர்ஸை க்ளோஸ் பண்ண மாட்டோம். மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்ட அந்த சிஆர்பிசியை ப்ரொவைட் பண்ணி அவர் போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக இந்த ஆர்குமெண்ட்ஸ்னா, இவங்க வெளியிலே வரக்கூடாது,
சிறைவாசினா சிறையில தான் இருக்கணும். அந்த இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை கொண்டவங்க, அதனால இவங்க வெளியிலேயே வரக்கூடாது. இவங்க 9 போலீஸ்காரங்க உட்பட 18 பேர் கொலையில சம்பந்தப்பட்டவங்க, இவங்க சாகிற வரைக்கும் சிறையில் இருக்கணும்ன்ற அந்த ஆர்குமெண்ட்ஸுக்கு அவங்க கொடுக்குற ஒரு தமிழக அரசாங்கம் கொடுக்குற பதில் என்னன்னா, மகாத்மா காந்தியை கொன்னவருக்கே கோர்ட் வந்து எந்த டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணல. அப் டு யூ. நீ ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கான அந்த டிக்னிட்டியை உருவாக்கி இருக்கு. அந்த டிக்னிட்டி படி அந்த மக்களுக்கு அந்த இவங்க 7 பேரும் வெளியில வந்தாங்கன்னா இந்த சமூகம் வந்து ரொம்ப பாழாயிரும், பெரிய வன்முறை வெடிக்கும்னு மாநில அரசாங்கம் நினைச்சாலும் விட மாட்டாங்க. இல்ல பெரிய அச்சுறுத்தல் இல்ல நினைச்சா விடுவாங்க. அந்த மக்கள் இதுக்காக போராடுறாங்கன்னா விடுவாங்க. அதுதான் இந்த இஷ்யூ. வானதி சீனிவாசன், பிரபு சொல்றதுல இருந்து 2 விஷயங்கள். ஒன்று, தமிழக அரசு தனக்கான உரிமைகள், அடிப்படை உரிமைகள், சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட உரிமைகள்ல மத்திய அரசிடம் விட்டுக் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிற அந்த விவாதத்தின் அடிப்படையில் இந்த ரிவ்யூ பெட்டிஷன் என்பது ஒன்று இருக்கிறது. மற்றொன்று, ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம் அப்படின்னு அந்த மார்ச்ல அவங்க எழுதின ஒத்துக்கொண்டோம், அதனால நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஒட்டுமொத்த முடிவும் தற்போது மத்திய அரசிடம் தான் இருக்கு. மீண்டும் அந்த எச்சரிக்கைங்கிற வாதம் அவங்களது வரப்போகுது. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இதுல வந்து வெறுமனே முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிற ஒரு ரோலை மட்டுமே நாம் இதுல பார்க்க முடியாது. ஏனென்றால் நான் முன்னாடியே திருப்பி சொன்ன மாதிரி நீதிமன்றத்தினுடைய பல கட்டங்கள் இதுல வந்து உள்ள இன்வால்வ் ஆயிருக்கிறதால ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் இதுல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால எச்சரிக்கையா இருக்கிறோம். இந்த விஷயத்தை நாங்க வந்து ஸ்டடி பண்ணி தான் இதுல கோர்ட்டோட தீர்ப்புக்கு எந்த மாதிரியான ஆர்குமெண்ட்டை பிளேஸ் பண்றதுல இருந்து, ஏன்னா இது வந்து ஒரு விடுதலை என்ன கூட்டாட்சி தத்துவம் இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள என்னென்ன ரைட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு நம்மளோட நான் பேசி முடிச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்டுமே நாம இதுல வந்து நீங்க இந்த வழக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு அரசியல் அமர்வே தனியா வந்து உருவாக்கப்படுகிறது. அதுல வந்து கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனைனா பீரியட் முதல் கொண்டு அது நம்ம பல விஷயங்கள் இந்த வழக்கு அப்படிங்கறதுல நேரடியாக சம்பந்தப்படாத இஷ்யூஸ் கூட இதுல உள்ள வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டா ஒரு என்டையர் கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கறதுனால. அதனால ரொம்ப சிம்பிளான டெசிஷன் அப்படிங்கிற மாதிரியே இதை பார்த்துருக்க முடியாது. திருமணி, ஒரு சாதாரண முடிவுன்னு பார்க்க முடியாது அப்படின்னு வானதி சீனிவாசன் சொல்றதுக்கு பின்பு ஒரு அது ஈகோ அப்படின்னு கூட சிலர் விமர்சிக்கலாம். மத்திய அரசா மாநில அரசா இல்ல அப்படிங்கிற இல்ல என்ன கேள்வி முடிச்சிடறேன். மத்திய அரசா மாநில அரசா இல்ல யாருக்கு இது இப்படி செய்வது? இப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டால் இது அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல மத்திய அரசினுடைய கொள்கைசார் நிலைப்பாடுகள் போன்ற பல விஷயங்கள்ல வந்து தொடர்புபடுத்தி இதை பார்க்கலாம். அப்படி ஒரு நிலையில் மத்திய மாநில அரசின் உறவுகளை உரிமைகளை தீர்மானிக்கிற நிலையில் இந்த வழக்கு சிக்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது கிடையாது. அது இஷ்யூ கிடையாது. மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் அப்படிலாம் இதுல கிடையாது. இது பேசிக்கலி ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், மாநில அரசை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் தான். நிச்சயமா கிடையாது. நான் முடிச்சிடலாம். அப்படிதான் நான் பாக்குறேன். இதை அவரு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனா இஷ்யூ வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட்ல போய் சிக்கிக்குச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும், காங்கிரஸ் கவர்மெண்ட்டோ மோடி கவர்மெண்ட்டோ, அவர்கள் நிச்சயமாக இப்ப இருக்க ஸ்டாண்ட்ல இருந்து இந்த விஷயத்துல வெளியில வர மாட்டாங்க. இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான் வந்து அவருடைய விடுதலை கண்டிப்பாக நான் தனிப்பட்ட முறையில் ஆதரிக்கிறேன். 25 ஆண்டுகளை சிறையில் கழித்த ஒருவர் வெளியில், இவர்களுக்கு மட்டும் இல்ல இந்தியா முழுவதிலும் 25 ஆண்டுகள் சிறையில் கழித்தவங்களை எல்லாரையும் நீங்க விடுங்கன்னு சொல்லலாம். எல்என் மிஸ்ரா கேஸ்ல ரயில்வே மினிஸ்டர் கொலை பண்ணிட்டு 42 வருடங்கள் பொறுத்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அது உட்பட எல்லாருக்கும் தான் நம்ம பேசணும். ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோர்ட் எப்படி இதை பார்க்க போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இதை பார்க்க போகுது தெளிவாயிடுச்சு. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் கொடுத்த பிறகு ரெவியூ பெட்டிஷன்லாம் அவ்வளவு சுலபமாக நீங்க ஜெயிக்க முடியாது. அது எல்லோருக்குமே தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னுடைய ஸ்டாண்டை மாத்திக்க போறது கிடையாது. அதிகபட்சம் இது வழக்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ரிப்ளை கொடுக்க போகுது, அவங்க என்ன கொடுப்பாங்க நமக்கு தெரியும். சார், நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் முன்னால அவங்க என்ன சொன்னாங்களோ அதைத்தான் வந்து ரெவியூ பெட்டிஷன்லயும் சொல்ல போறாங்க, ஆகஸ்ட் 1ஆம் தேதி சொல்ல போறாங்க. ஆகவே மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரே உரிமை என்பது 161. அதை எவ்வளவு தூரம் தள்ளி போட முடியுமோ அவ்வளவு தூரம் அவர்கள் தள்ளி போடுகிறார்கள். அவ்வளவுதான். அது உங்க இறுதி கருத்து எடுத்துக்கிறேன். உங்களுடைய இறுதி கருத்து. மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்களை பொறுத்தவரையிலும் நிச்சயமாக இந்த 7 பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறையாகவும் ஆர்வமாகவும் இருக்காங்க. இல்லை என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெத் சென்டென்ஸ்ல இருந்து இப்போ வந்து லைஃபுக்கு வந்தாச்சு. இதில் இப்போ 434 அதுக்குள்ளெல்லாம் நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த நம்ம ரெவியூ பெட்டிஷன் போட்டதே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறக்காக போட்டிருக்கோம். ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டால், அம்மா வந்து சட்டமன்றத்திலேயே 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்த போது இலங்கையில் மிகப்பெரிய அளவில் இனப்படுகொலை நடந்தது. அந்த இனப்படுகொலை நடந்து அதுக்கு பிறகு கூட 2011 எங்கள் அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டாங்க. அதாவது இலங்கை அரசாங்கத்தின் மீது பொருளாதார தடை விதிக்கணும்
ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க. அந்த அளவுக்கு எதை செய்தாலும் ஆளுமையோடும் தெளிவாகவும் செய்யக்கூடியவங்க மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நியாயமான அந்த 7 பேரை மட்டும் இல்ல, எதிர்காலத்துல கொலை வழக்குல எத்தனை ஆண்டு காலம் அவர்கள் சிறையில் இருந்தா அவருடைய நடத்தைகளின் அடிப்படையில், தகுதிகளின் அடிப்படையில் அவங்களை விடுதலை செய்யலாம். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு கிடைக்கணும்ங்கறதுக்காக போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இல்ல, இன்னொரு விஷயம் ரிவ்யூ பெட்டிஷன்லயே நாங்க என்ன கேட்ட கன்கரண்ட் கன்சல்டன்ட்க்கு உள்ள விஷயம் வந்துரும். இல்ல சார், அப்படியே வந்து கன்கரன்ஸ் வேண்டாங்கும் போது கன்சல்டன்ட்ல எங்க சொல்லும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பவர் வந்துரும்ல. உங்க ஸ்டாட்யூட் ரைட் நீங்க கிளைம் பண்றது அப்படிங்கறது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டாட்யூட் கிடையாதுன்னு ஏற்கனவே இன்னொரு விஷயம், சிஆர்பிசில உங்களுக்கான அடிப்படை உரிமையை கிளைம் பண்றீங்க. ஒரு மாநில அரசாக மாநில சுயாட்சி போன்ற விஷயங்கள் அடிப்படையில் கேக்குறீங்க, எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அதை டிக்ளேர் பண்ணிருக்காங்கல்ல, உங்களுக்கு ஸ்டாட்யூட் ரைட் இல்ல. ரிவிஷன் போலாமா போக கூடாதா? ரிவிஷன் பொசிஷன் இருக்கா? எந்த மாற்றம் அதுக்கு போயிருக்கும். அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது இன்னொன்னு, நிச்சயமாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய உரிமைக்காக எல்லா வகையான சட்டப்படியான நடவடிக்கைகளையும் எப்பவுமே எடுப்பாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் பிரபு கிட்ட நேரம் இருந்தா நீங்க கேளுங்க. எப்ப வந்து இந்த ரிவ்யூ பெட்டிஷன் லிஸ்ட் ஆகி வரும்? 2 ஜட்ஜஸ் வந்து ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. சரி பிரபு, ரொம்ப சுருக்கமா உங்க பதில பதிவு செய்யுங்க, நேரம் கடந்து போயிட்டு இருக்கேன். நான் ஒரு 2 ஆஸ்பெக்ட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த ரிவ்யூ பெட்டிஷன் வந்து இன்னைக்கு தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக 14 டேஸ்க்குள்ளே அவங்க வந்து டிஃபெக்ட்லாம் க்யூர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மினிமம் 1 மந்த்தாக தான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது, இது வந்து முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, இந்த இப்போ இந்த ஹோல் செட்டப்பே கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 5 ஜட்ஜஸே சொல்லிட்டாங்க. அதனால் அது வந்து அதுக்கு வந்து சிமெண்ட் வச்சு சீல் பண்ணிடலான்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு வந்து 9 ஜட்ஜஸ் பெஞ்ச் வந்து என்ட்ரி டேக்ஸ் மேட்டர் கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து 2 ஜட்ஜஸ் சொன்னதை 3 ஜட்ஜஸ் ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க, 3 ஜட்ஜஸ் சொன்னதை 5 ஜட்ஜஸ் ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க, 5 ஜட்ஜஸ் சொன்னதை 7 ஜட்ஜஸ் ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 9 ஜட்ஜஸ். அதனால் 5 ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க. அதனால அதோட முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. அதுக்கான அடுத்த எவால்யூஷன் வேற ஒரு ஃபார்ம்ல வரும். அதனால அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து எல்லாமே இங்க இருக்கிற நம்மளுடைய இந்த செட்டப் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பா இருக்கட்டும், ஜுடிஷியல் செட்டப்பா இருக்கட்டும், இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்பேஸே வந்து டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்ற ஆஸ்பெக்ட்ல தான் உருவாயிருக்கு. ஒரு ஸ்டேட் எப்படி இருக்கணும், ஒரு சென்டர் எப்படி இருக்கணும், யூனியன், அந்த யூனியனோட ரோல் என்ன, எல்லாமே வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ண ஒரு ப்ராசஸ்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி வந்ததில்ல வெர்பலா ஈஸியா கன்சல்டேஷன் அப்படின்னு யூஸ் பண்ண ஒரு இடத்த இல்ல அது கன்கரன்ஸ் தான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது, பீயிங் அ ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட பவரை ரைஸ் பண்றதுக்கு அவங்க இது மாதிரி ரிவ்யூல போறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. மாநில அரசினுடைய மறுசீராய்வு மனுவில் இருக்கக்கூடிய நியாயங்கள் அவசியம் இல்ல. மறுசீராய்வு மனுவில் கூடிய நியாயங்களும் பல இடங்கள்ல இங்கே பிரதிபலித்துக் கொண்டே இருக்கின்றன. அடுத்தடுத்த கட்டங்கள் இந்த வழக்கின் பாதை எப்படி செல்லும் என பார்க்கலாம். வரக்கூடிய அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வழக்கில் மத்திய அரசு நிலைப்பாடு எடுக்க போகிறது என்ற கேள்விதான் இந்த வழக்கை பொறுத்தவரை அடுத்த கட்ட கேள்வியாக இருக்கும் என நினைக்கிறோம். இந்த நிகழ்வு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு